ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஃபாரின் எஜுகேஷன் சீரீஸோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன கண்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கனடாவை பற்றி பார்க்க போகிறோம். கனடாவில் நீங்கள் போய் எப்படி படிக்கலாம், அங்கே இருக்கிற காலேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்குது, அங்கே உங்களுக்கு எந்த வகையான த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரி, இப்போ வந்து நீங்கள் கனடாக்கு போய் படிக்கணும், அதை வந்து நீங்கள் எப்படி தேடலாம், எங்கே போய் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே ஒரு வெப்சைட்குள்ளே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போய் தனித்தனியாக தேடணுங்கிறது தேவையில்லை. இது வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட் இருக்குது, educanada.ca அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு. இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லா வகையான இன்ஃபர்மேஷனும் இது ஒரே வெப்சைட்குள்ளே இருக்கும். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒய் கனடா அப்படின்னா, நீங்க ஏன் கனடாவை சூஸ் பண்ணணும்? ஆ எதனால வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்? அத பத்தி வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஆ நம்ம இது வந்து தனித்தனியா பார்த்தோம்னா, போன வீடியோ மாரி இதுவும் ரொம்ப பெருசா போயிரும். அதனால வந்து நீங்க வந்து இதுக்குள்ள பார்த்துக்கோங்க. நான் வந்து இது மேலோட்டமா வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிர்றேன். டாப் ரீசன் டு ஸ்டடி இன் கனடா அப்படின்னா என்னென்ன ரீசன், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், குவாலிட்டி எஜுகேஷன்னா என்ன, எஜுகேஷனல் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஏற்கனவே படித்தவங்க, அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் விசிட் கனடா விர்ச்சுவலி அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து உங்களோட கேம்பஸ் எல்லாம் விசிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ரீஜியனை சூஸ் பண்ண சொல்லுவோம் கனடாவில். அந்த ரீஜியனுக்குள்ளே இருக்கிற யூனிவர்சிட்டிஸோட வெப்சைட்டுக்கு வந்து இது உங்களை கூட்டிகிட்டு போகும் இதிலேருந்து. அப்புறம் கனடியன் நேச்சுரல் அண்ட் வைல்ட் லைஃப் வெப்கேம் அப்படின்னா அங்கே இருக்கிற நேச்சுரல் பார்க்ஸு, அப்புறம் வந்து ஜூ, அதை பற்றி எல்லாம் வந்து இதில் இருக்கும். அப்புறம் கனடியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆன்லைன்னா கனடாவோட கல்ச்சுரல்ஸு, மியூசிக்கு, டான்ஸு, அதை பற்றின கல்ச்சுரல் விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். இது வந்து உங்களோட நீங்கள் வந்து இதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்ன ஸ்டடீஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு இது தனியாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து லிவ் அண்ட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் அங்கே கனடா போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து நீங்கள் எப்படி வேலை செய்யலாம், பார்ட் டைம் ஜாப்லாம் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒர்க் ஹவர்ஸ் பெருசாக மாறாது உங்களுக்கு. அதே 20 ஹவர்ஸ் தான் அது. ஒர்க்கிங் வீக்ஸில் 20 ஹவர்ஸ் தான். அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் 3 நாள் வேலை செஞ்சுக்கலாம். பார்ட் டைம் ஜாப்பு 6 மணி நேரம்னு நினைக்கிறேன். ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இதே சம்மர் லீவு, கிறிஸ்மஸ் லீவு அந்த மாதிரி எல்லாம் லீவ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக எவ்வளோ நாள் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அது இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நீங்கள் உங்கள் காலேஜில் உங்களோட இன்ஸ்டியூஷனில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆன் கேம்பஸ் அண்ட் ஆஃப் கேம்பஸ் ஒர்க்குன்னு இருக்குது. அதாவது ஆன் கேம்பஸ் ஒர்க்குன்னா உங்கள் காலேஜுக்குள்ளேயே வந்து உங்கள் இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒர்க்கை தேடிக்கலாம். அங்கே வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் போர்ட் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் அங்கே கேட்டுட்டு வந்து நீங்கள் அங்கே ஏதாவது வேலை இருந்ததுன்னா அங்கேயே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனியாக வந்து ரூல்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வந்து இது 20 ஹவர்ஸ் வெளியில் இருக்குல்ல, அது வந்து அந்த ரூல்ஸ் வந்து இங்கே பொருந்தாது கேம்பஸ்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு. அது வந்து அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட் டைம் ஜாப்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒர்க் இன் கனடானா நீங்கள் முடித்ததுக்கப்புறம் என்ன இது இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒர்க் வைல் ஸ்டடி வந்து அதுவும் அதே தான். இந்த நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் என்னென்ன இது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒர்க் இன் கனடா ஆஃப்டர் ஸ்டடீஸ். நீங்கள் படித்ததுக்கப்புறம் வந்து என்னென்ன எப்படி வேலை தேடலாம் அதை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ரெசிடென்சி இமிக்ரேஷன் அப்படின்னா நீங்கள் எப்படி அங்கே கனடாவோட குடியுரிமை வாங்குறது, அங்கே சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரோவின்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னா கனடாவில் என்னென்ன ப்ரோவின்ஸ் இருக்குது, என்னென்ன டெரிட்டரிஸ் இருக்குது,
அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. 10 ப்ராவின்ஸ் இருக்கிறதாவும் 3 டெரிட்டரிஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ராவலிங் இன் கனடா நீங்கள் வந்து எப்படி வந்து ட்ராவல் பண்ணலாம் கனடா ஃபுல்லாக, எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக இருக்கும், அதை பற்றி வந்து இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து போனோம் அப்படின்னா பிளான் யுவர் ஸ்டடீஸ். பிளான் யுவர் ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, பிஃபோர் யூ ஸ்டடி நீங்கள் வந்து படிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன இதெல்லாம் பார்க்கணும், ஹவுசிங்கு, இந்த பர்மிட்ஸ் எல்லாம் எடுக்கிறது, விசா ப்ராசஸ்ஸு, அதை பற்றியெல்லாம் வந்து இங்கே பிஃபோர் யுவர் ஸ்டடீஸில் சொல்லியிருப்பாங்க. டியூரிங் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு படிக்கும்போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து படிக்கும்போது என்னென்ன பண்ணுங்கிறது வந்து இதில் இருக்கும். நீங்கள் படித்ததுக்கப்புறம் ஆஃப்டர் யூ ஸ்டடீஸ் அப்படின்னா நீங்கள் படித்ததுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணணும், கிராஜுவேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்குறதா இருக்கட்டும், அங்கே வேலை செய்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருப்பாங்க. இது வந்து 5 ஸ்டெப்ஸ் டு ஸ்டடி இன் கனடானா 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் எப்படி அங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. கனடாஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா கனடாவோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும், என்ன டைப் ஆஃப் மார்க் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் வெல்னஸ் அப்படின்னா சப்போர்ட் சர்வீசஸ்ஸு, ப்ரோக்ராம்ஸு, ரிசோர்ஸஸ்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வெல்பீயிங் ப்ரோக்ராம் தான் இது. அதையும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃபைண்ட் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் காஸ்ட். இது வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் காலேஜஸ் வந்து சர்ச் பண்ணணும். சர்ச் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டினா நீங்கள் எந்த காலேஜ் படிக்க போகிறீங்க அதெல்லாம் சர்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. கனடா பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அவங்க டாப் 10 இருக்காங்க. ரேங்கிங்கில் வந்து அவங்க டாப் 10 இருக்காங்க. நீங்கள் அதனால் எந்த ஒரியும் பண்ண தேவையில்லை. அப்புறம் ஸ்டடி காஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி இவங்க ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி மேப்பில் வந்து காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன டெரிட்டரிஸில் இருக்குது, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். காமன் பாத்வே டு காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் கனடானா எப்படி நீங்கள் வந்து எஜுகேஷனுக்குள்ள போகலாம், எந்த பாத்தில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத, எப்படி இருக்குது எஜுகேஷன் சிஸ்டம்லாம் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கனடாவில் என்ன அப்படின்னா அவங்களோட எல்லாமே டாப் 10 இருக்கிறங்காட்டி இன்டர்நேஷ்னல் லெவலாகவே நீங்கள் அங்கே படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். கனடாவில் மட்டுமே வேலை செய்யணுங்கிறது இல்லை, நீங்கள் வேறு எங்கே போனீங்கனாலும் உங்களோட அந்த காலேஜ் டிகிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கனடாவில் படித்த இது. அப்புறம் வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்காலர்ஷிப் என்னங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே போன வீடியோவிலே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் வந்து எங்கேயும் இருக்க போகுது. இது ஸ்காலர்ஷிப் ஃபார் கனடியன்ஸ்னால் கனடியன்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இது வந்து செகண்ட் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப் ஃபார் நான் கனடியன்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ளை ஃபார் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து சர்ச் ஃபார் ஸ்காலர்ஷிப்பு, என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து கனடாவில் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் போய் படிக்கிறீங்க அப்போ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா மாதிரியே தான் இங்கேயும் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். இங்கே வந்து 2 வகையான பார்ட் டைம் ஜாப் இருக்குது உங்களுக்கு. அதாவது என்னென்னா ஆன் கேம்பஸ் பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஆஃப் கேம்பஸ் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு 2 இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஆன் கேம்பஸ் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜ்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். லைப்ரரியன் அந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது வந்து ஆன் கேம்பஸ். இதுக்கு வந்து நீங்கள் எந்த பர்மிட்டும் எடுக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் உங்கள் காலேஜ்லேயே அந்த இன்ஃபர்மேஷன் போர்ட் கிட்ட போய் கேட்டுட்டு நீங்கள் அதில் போய் இந்த ஜாபில் சேர்ந்துக்கலாம். ஆஃப் கேம்பஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, நீங்கள் வெளியில் போய்
வேலை பார்க்குற மாரி தான். அது வந்து உங்களோட நீங்க தங்கியிருக்கிறக்கு பக்கத்தில ஏதாவது கடைக்கு போறீங்க, அங்க கேஷியரா அந்த மாரியான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் கேம்பஸ் ஜாப்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க ஸ்டூடண்ட் ஒர்க் பர்மிட்ன்னு ஒரு பர்மிட் வாங்கணும். அது வாங்குனா தான் வந்து நீங்க அந்த ஜாப் வந்து பண்ண முடியும். எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 17லிருந்து $25க்குள்ள நீங்க அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு எதிர்பார்க்கலாம். அப்ராக்ஸிமேட்லி ஒரு 8,000 to 10,000க்குள்ள ஒரு நாளைக்கு நீங்க சம்பாரிக்க முடியும். அது வந்து அதிலிருந்து அதிகமா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கம்மியா இருக்க வாய்ப்பில்ல. அதிகமா தான் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏத்த மாரி வந்து அந்த சேலரி வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதனால வந்து அ அந்த ரூல்ஸ மட்டும் நீங்க கரெக்ட்டா பார்த்துக்கணும். ஏன்னா, அந்த ரூல்ஸ நீங்க வயலேட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட ஸ்டூடண்ட் ஸ்டேட்டஸ வந்து பறிச்சுருவாங்க. அப்புறம் நீங்க வந்து அங்க படிக்க முடியாது. உங்கள வந்து அ இந்தியாக்கே திருப்பி அனுப்பிச்சுருவாங்க. அதனால வந்து அது மட்டும் நீங்க பார்ட் டைம் ஜாப்புக்கு போறீங்க ஓகே. பட் ஆனா அத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஸ்டூடண்ட் விசா பத்தி பார்க்க போறோம். அங்க அமெரிக்கால பார்த்த மாரி இங்க நெறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட் விசா கிடையாது. ஆ ஒரே ஒரு ஸ்டூடண்ட் விசா தான் மெயினா பர்ட்டிகுலரா பார்க்குறாங்க. என்ன அப்டின்னா, ஸ்டடி பெர்மிட் அப்படிங்கிறது தான் வந்து கனடாவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டூடண்ட் விசா. நீங்க வந்து ஃபுல் டைமா அங்க படிக்க போறீங்கன்னா, அந்த விசா தான் உங்களுக்கு தருவாங்க. அதே மாரி வந்து அ அமெரிக்காவுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்த மாரி கனடாவுக்கும் இருக்கு. என்ன அப்டின்னா, நீங்க 13 லேக்ஸ் வந்து உங்க அக்கவுண்ட்ல இருக்கணும். அதுவும் வந்து உடனே வந்த அமௌண்ட்டா இருக்கக்கூடாது. ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட்ட போட்டு வச்சுருங்க. ஸ்டாட்டிக்கா அதிலேயே விட்டுருங்க. அதுலேருந்து எடுக்காதீங்க. அப்புறம் வந்து நீங்க அந்த விசா ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க அத பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா, விசா கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க அந்த அமௌண்ட்ட மட்டும் கரெக்ட்டா வந்து ஒரு 7 மந்த்துன்னு நெனைக்கிறேன். பர்ட்டிகுலரா எனக்கு கரெக்ட்டா தெர்ல. நீங்க ஒரு கன்சல்டன்சி சர்வீசஸ் கிட்ட போய் கேட்கும்போது வந்து, அவங்க பர்ட்டிகுலரா இந்த மந்த்லேருந்து இவ்வளோ வந்து அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நெறையா அ ந நெறையா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அ அதுபடி நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்க போறோம். நீங்க கனடா போய் படிக்க போறீங்க அப்படின்னா, எவ்வளோ மொத்தமா செலவு வரலான்னு ஒரு அப்ராக்ஸிமேட்டா நாங்க கணக்கெடுத்திருக்கோம். அது எவ்வளோ வருது அப்படின்னா, உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 35 லேக்ஸ் கிட்ட வருது. அ இதுக்கு கீழ மேல எதுவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு 35 லேக்ஸ் வருது. அமெரிக்காவ விடவே உங்களுக்கு கம்மி தான். நெறையா யூரோப்பியன் கண்ட்ரீஸ விடவே உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து கனடால கம்மி தான். அடுத்து வந்து நம்ம அக்காமடேஷன பத்தி பார்க்க போறோம். கனடால பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் வந்து கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இதுன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அங்க ஹவுசிங் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அப்டின்னா என்ன அப்டின்னா, கனடால வந்து மக்கள் தொகைக்கு ஏத்த மாரியான தங்கக்கூடிய இடங்கள் கிடையாது. அது வந்து அவங்களோட கவர்மெண்ட் வந்து கட்டாம விட்டுட்டாங்க. அதனால வந்து இப்போ நெறையா ஹவுசிங் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறங்காட்டி, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அக்காமடேஷன் வந்து கிடைக்காது. நீங்க வந்து அ 7 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த காலேஜ் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க அக்காமடேஷனும் பார்க்க ஆரம்பிச்சிரணும். உங்க காலேஜ்லயே இருக்கிற அக்காமடேஷன் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. நான் சொல்ல மறந்துட்டேன். 2 டைப் ஆஃப் அக்காமடேஷன் இருக்கு. காலேஜுக்குள்ளேயே இருக்கிற அக்காமடேஷன் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பிரைவேட் ஹவுஸ் அக்காமடேஷன் சொல்லுவாங்க. வெளியில போய் நீங்க தனியா ரூம் எடுத்து ரெண்ட் எடுத்து தங்குற மாரியான அக்காமடேஷன். இதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு காலேஜ் அக்காமடேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அவங்களே தந்துருவாங்க. அதாவது பெஞ்சு, அ தூங்குறதுக்கான கட்டிலு, உங்களுக்கு உங்களோட பொருள்கள் வைக்கிறதுக்கான ரேக்ஸ் எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. நீங்க எதுவும் தனியா வாங்க தேவையில்ல. பட் ஆனா வந்து நீங்க ரெண்ட் எடுத்து போறீங்க அப்டின்னா, அங்க எதுவுமே இருக்காது. நீங்க தான் வந்து எல்லாத்தையுமே தனியா காசு குடுத்து வாங்குற மாரி இருக்கும். அதனால வந்து ரென்டட விட உங்களுக்கு காலேஜ்க்குள்ள இருக்கிற அக்காமடேஷன் தான் வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மியா வரும். பட் ஆனா அது கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டே ஆரம்பிச்சிரணும். அதான் சொல்றேன். நீங்க கடைசியில போய் தேடுனீங்கன்னா வந்து பிரைவேட் ஹவுசிங்குமே கிடைக்காது. அதனால வந்து ரொம்ப முன்னாடியே வந்து நீங்க இத ஸ்டார்ட் பண்ணிரணும். அடுத்து வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்ப பத்தி பார்க்க போறோம். கனடாலயும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு. என்ன அப்டின்னா, நீட் பேஸ்டும், மெரிட் பேஸ்டும் தான் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு. மத்த ஆர்கனைசேஷனல் ஸ்காலர்ஷிப், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே இருக்கு. நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர்ஷிப் வேணும்னா, உங்க காலேஜ்லயே இருக்கிற ஒரு ப்ரோகிராமுக்கு இருக்கிற அ ஸ்காலர்ஷிப் வந்து
அது வந்து நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் வெப்சைட்ஸ்லேயே போய் வந்து நீங்கள் தேடிக்கலாம். அடுத்து வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சில ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் ஸ்காலர்ஷிப் தராங்க. அதுலேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து நீட் பேஸ்டும் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் தான் எல்லோரும் எடுப்பாங்க. நீட் பேஸ்டு என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். வந்து உங்களோட சோசியோ எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸை வச்சு தருவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அது வந்து நீட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப். மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்னா உங்களுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரீவியஸ் அண்டர் கிராஜுவேட் டிகிரியில் வந்து எப்படி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா, கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து அந்த 7 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடணும். அப்போனா தான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம். நீங்கள் டைம் டிலே ஆக ஆக வந்து உங்களுக்கு சான்ஸும் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்களும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. வந்து உங்களுக்கு என்னென்ன காலேஜ் பிடிக்குதோ அந்த காலேஜஸ் போய் எப்படி இருக்குது எல்லாமே ரிசர்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் வருது, எவ்வளோ வந்து எஸ்டிமேட் வருது, எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்புறம் போய் கன்சல்டன்சி சர்வீசஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. நேராக போய் அவங்ககிட்ட நிற்காதீங்க. அப்படி நின்னீங்கன்னா உங்களை கண்டிப்பாக ஏமாற்ற பார்ப்பாங்க. உங்களுக்கு நிறைய நீங்களே ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க கூட ஆர்கியூ பண்ணலாம். இல்லை எனக்கு தெரியும் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காலேஜ் வந்து அப்படின்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணி வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜுக்கு வந்து நீங்கள் போகலாம். இல்லைன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் தான் வந்து உங்களோட சாய்ஸ் எடுக்கணும். பட் நீங்கள் நேராக போய் அவங்ககிட்ட நின்னீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க. என்றைக்குமே அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. அப்புறம் வந்து நம்ம இப்போது கனடாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வெளிநாட்டிலேருந்து நீங்கள் அங்கே படிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை வரலாம், அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தியன்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். என்ன ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக வரும் அப்படின்னா காலிஸ்தான் இஷ்யூ. காலிஸ்தான் இஷ்யூ தெரியாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா மேலோட்டமாக சொல்லலாம். இதை பற்றி நம்ம டீப்பாக போனோம்னா அது வந்து பெரிய டாபிக் ஆயிரும். என்ன அப்படின்னா காலிஸ்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரிவினைவாத குழுக்கள்னு நம்ம சொல்லலாம். என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் கேங்காக இந்தியா வந்து அவங்கள டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாபை வந்து தனியாக பிரித்து காலிஸ்தான்கிற ஒரு நாடை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு கொள்கையாக இருக்குது. அதுக்கு வந்து இந்தியா எதிராக இருக்குது. அதனால வந்து அங்கே கனடாவில் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்துரிமை அப்படிங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இடமெல்லாம் கொடுத்து நல்லா சிட்டிசன்ஷிப் எல்லாம் கொடுத்து வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறங்காட்டி டிப்ளமேட்டிக்காக அதை தூதரக ரீதியாக நிறைய ப்ராப்ளமாக நீங்கள் பார்ப்பீங்க. விசாஸ் வந்து லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட இந்தியாவில் இருக்கிற கனடியன் கான்சுலேட்டில் வந்து நிறைய பேரை வந்து இந்தியா வந்து வெளியேற சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ விசா கொடுக்குறதுல வந்து கொஞ்சம் டிலே இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதனால் அந்த ப்ராப்ளமெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா வெதர் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். நான் அமெரிக்கா எபிசோட்லேயே சொல்லணும்னு நினச்சேன். கோல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தியன் டெம்பரேச்சரில் இருந்துட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாகவே பழகிரும். அப்படியே இருந்தாலும் வந்து கோல்டு வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஏதாவது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ், அதாவது அவங்க கனடா போய் படிக்கிறதா இருந்ததுன்னா இது ஒரு பேசிக்காக அவங்களுக்கு ஒரு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த சீரியஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் வீடியோ பார்க்கணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது நாங்கள் R&D பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.